வள்ளல் காரி. நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன். நான் இன்றைக்கு வள்ளல் காரி கதை சொல்லப் போறேன். இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பட்டனை அழுத்துங்கள். பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். காரி கடையெழு வள்ளல்களுள் திருக்கோயிலூரை தலைநகராக கொண்டு மலாட்டை ஆட்சி புரிந்தவர். திருக்கோயிலூர்க்கு மேற்கே தென்பெண்ணையாற்றின் தென்கரை அடங்கிய பகுதியே மலாடு ஆகும். இவர் மலையமான் திருமுடிக்காரி என்றும் மலையமான் என்றும் கோவர் கோமான் என்றும் அழைக்கப்படும் வள்ளலாவார். வனச்சுற்றிய பசுமையான நாட்டில் அரசராக காரி மக்களுடன் நெருக்கமான உறவில் வாழ்கிறார். காரி மலர்கள் வனவிலங்குகள் மீது கொண்ட அன்பை வெளிக்காட்டுகிறார். வேட்டைக்காரர் ஒரு யானையை தாக்க விரும்புகிறார். காரி அதை தடுத்து யானையை காப்பாற்றுகிறார். காரி பசுமை மண்டபத்தில் ஏழை மக்களுக்கு உணவளிக்கிறார். ஒரு பாடகர் காரியின் புகழை பாடுகிறார். காரி மகிழ்ச்சியுடன் கோபுரமே ஒரு பரிசாக அளிக்கிறார். ஒரு பசு தரையில் கிடக்கையில் காரி நெருங்க அது அஞ்சி முதுகில் கை வைக்கிறது. காரி அதை கட்டியிருந்த பழுப்பு கயிறை வெட்டுகிறார். ஒரு சிற்பி காரியின் சிலையை அமைக்க விரும்புகிறார். காரி மறுக்கிறார். ஒரு போர் மன்னர் காரியின் மீது தாக்குதல் செய்ய வர காரி சமாதானமாக எதிர்கொள்கிறார். காரி போரில் உயிரை நீத்ததால் மக்கள் வேதனையடைகிறார்கள். காரியின் வாழ்வு, அவரது கொடை சங்கக் கவிஞர்கள் பாடி புகழ்கிறார்கள்.